குட் மார்னிங். ஒரு சின்ன விளாக் பார்க்கலாமா? அதாவது வீட்டில் இருக்கிற பெண்களாக இருக்கட்டும், வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும், லீவு நாளில் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் லீவு நாளில் ஹஸ்பண்டு இப்போ குழந்தைங்க இவங்கெல்லாம் வெளியில் அனுப்பிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி இருக்குது. யாருக்கு? ஹஸ்பண்டுக்கு இருக்குது. நேற்று காலையிலேருந்தே ரன்னிங் நோஸு, அப்புறம் தலைவலி, சளி, ஜுரம், ஒன்றும் முடியல. நேற்று ஸ்கூலில் ஒன்றுமே முடியல. இதனால் நேற்று சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க கொண்டு ஒன்று ஜாலியாக இருந்துட்டு இப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து ஃப்ரைடே நம்ம படுக்க முடியாது. காலையிலே பூஜை எல்லாம் முடிச்சுட்டு போயாச்சு. இருந்தாலுமே விளக்கேற்றிட்டு குளித்தேன். ட்ரெஸ்ஸை துவைச்சிட்டு குளிச்சுட்டு முகம் கழுவிட்டு விளக்கேற்றிட்டு காஃபி போட்டு 4 டம்ளரில் வச்சுட்டு 3 டம்ளரில் வச்சுட்டு நீங்கள் குடிச்சிடுங்க, பசங்க 2 பேரும் கொண்டு கொடுத்துருங்க, நான் காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் படுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு 6:30க்கு போய் படுத்துட்டேன். என்னால் முடியலை. ரன்னிங் நோஸ் அப்படியே ஊற்றுது, குஞ்சாலே கொட்டுது. கர்ச்சிப் எடுத்துகிட்டு போய் படுத்துட்டேன். அப்புறம் ஒரு 7 o'clock ஏஞ்சி வந்து என்ன பண்ணேன்னா விளக்கெல்லாம் பெருசு பண்ணோம்ல, விளக்கெல்லாம் பெருசு பண்ணிவிட்டு ரூமில் போய் பார்த்தா ஆளுக்கு ஒரு மொபைல் வச்சு பார்த்துட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப கோவம். பசங்களை படிக்க சொல்லலை, நான் இல்லைனா இப்படி தான் இருக்கும் வீடு அப்படி சொல்லிட்டு அப்போ கூட நான் கிச்சனில் திரும்பி பார்க்கவே இல்லை. சாமிகிட்ட மட்டும் விளக்க பெருசு பண்ணிவிட்டு போயிட்டேன். அப்புறம் ஒரு 9 o'clock அது வரைக்குமே யாரும் வந்து படிக்கலை, இன்னும் பார்க்கல. தெரு லைட்டு நிறுத்தலை, வண்டி வெளியிலே நிற்கிது, அதை எடுத்தாந்து உள்ளே வேத்தலை, எதுவுமே செய்யலை. அப்படியே சத்தம் போட்டு கிச்சனில் வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த 2 டம்ளர் காஃபி அப்படியே இருக்குது, அப்படியே வேஸ்ட் ஆகிடுச்சு. நான் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப முடியலை அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு ஃபுல்லாக படுத்து தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருடைய மென்டாலிட்டி, ஜென்ஸுங்க எல்லார் மென்டாலிட்டியுமே இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. அதாவது வீட்டில் யாரும் இல்லைன்னா லேடிஸ்லாம் படுத்து தூங்கிட்டு தான் இருப்பாங்கன்னு நினச்சிட்ருக்காங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, எனக்கு ரொம்ப முடியலைன்னு சொன்னோன்னே இது ஒன்று சொல்லுவாங்க, நீ சமைக்க வேணாம், நான் வெளில பார்த்துக்கிறேன், பசங்களுக்கு கேண்டில் லஞ்ச் கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் போன வாரமே கேண்டில் லஞ்ச் கொடுத்துட்டேன், அக்கா வீட்டுக்கு போகலான்னு நினச்சிட்டு கொடுத்தேன், கடைசியில் அக்கா வீட்டுக்கும் போகலை. அப்புறமா சமைச்சேன். நமக்கு நல்லா காலையில் பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், பசங்களுக்கு கேண்டில் லஞ்ச் கொடுமான்னாங்க. வேணாம்மா, 250 ஆகுது 2 பேருக்கும், அந்த 250க்கு சண்டே ஏதாவது வாங்கினாலும் எல்லோரும் சாப்பிட்லாம், வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். நான் என்ன சொன்னேன், என்னால் முடியலைன்னா நான் வெயிட்டிங் ஃபார் லஞ்சு, அது பசங்க 7 o'clockலாம் போயிடுவாங்க, அவங்ககிட்ட லஞ்சு கொடுத்து அனுப்பணும். அப்படின்னா ஹஸ்பண்ட் 8:30 தான் போவாங்க. அவங்ககிட்ட லஞ்சு கொடுத்து அனுப்பிச்சா ஒரு 11 o'clock அவங்களுக்கு டீ பிரேக் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸில், அந்த டைமில் போய் ஸ்கூலில் வச்சுருவாங்க. அதான் வெயிட்டிங் ஃபார் லஞ்சு. பசங்க லஞ்ச் டைமில் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி என்ன கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டேன். தோசை ஊற்றி கொடுத்துட்டு பாப்பா ஏதோ டான்ஸ் ஆகிட்டு வந்தாங்க பிள்ளைக்கு. நான் கவனிக்கிறதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டயர்டில் தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு 2 தோசை, தம்பிக்கு 2 தோசை, எனக்கு ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன். ஆனால் நம்ம தூங்குவோமா, நிம்மதியே இருக்காது. ஐயோ காலையில் எழுந்திரிக்கணுமே, சமைக்கணுமே, எதுவுமே ரெடி பண்ணாமல் பார்த்துட்டோமே, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஏஞ்சி உருண்டை குழம்புக்கு பருப்பு ஊற வச்சேன், மசாலா வடைக்கு கடலப்பருப்பு ஊற வச்சேன், அப்புறம் பூண்டு, வெங்காயம், லிட்டில்ஸ்க்கு எல்லாம் தேங்காய் திருவுறது எல்லாம் பண்ணிவிட்டு சமையல் பண்ணி பசங்களுக்கு ரசமும் சிப்ஸு மசாலா வடை கொடுத்து அனுப்பிட்டு, அப்புறம் ஹஸ்பண்டுக்கு முன்னேற்கிற பொரியல் பண்ணி வடை செஞ்சு, அப்புறம் உருண்டை குழம்பு செஞ்சு ரசம் பசங்களுடைய வச்சாச்சு. எல்லாம் செஞ்சு பேக் பண்ணிவிட்டு ஆளுக்கு ஒரு தோசை, பசங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு தோசை ஊற்றினா. நேற்று அப்புறம் குழம்பு வைக்கல, முதல் நாள் வச்ச சாம்பார் சூடு பண்ணி வச்சுருந்தேன், அதை தொட்டு சாப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறமா ஹஸ்பண்டுக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுத்துட்டு, எனக்கு முடியல, ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு இப்போ என்ன வேலை பண்ணுறேன்னு பாருங்கள். எல்லாத்தையும் அந்தந்த பாத்திரத்தில் இருந்ததெல்லாம் மாற்றி எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி துடைச்சிட்டு இப்போ பாருங்களேன், இவ்வளோ பாத்திரம் இருக்குது. இவ்வளோ பாத்திரத்தையும் விலைக்கு கழுவணும். அவங்க சொன்னாங்க, நீ நாளைக்கு ஃபுல்லாக படுத்து தூங்கினாங்க. அப்போ சொன்னேன், நான் தூங்க போகிறதில்ல, க்ளீனிங் பண்ணுறதுக்கு நம்ம சந்தில் ஒரு 5 அடி சந்து இருக்குது, அங்கே அப்படியே இந்த கட்டடம் கட்டினவங்க போட்ட ஜாமான்லாம் அப்படியே கிடக்குது, மழை நனைஞ்சு வீணாக போகுது. அப்புறம் மர வேலை செஞ்சதுனால மாடிப்படிக்கு கீழே ரொம்ப குப்பையாகவும் நல்லாவே இல்லை. அதெல்லாம் க்ளீன் பண்ண ஒருத்தர் ஹெல்ப்புக்கு வர சொல்லியிருக்கேன். அவங்க கூட சேர்ந்து தான் நானும் க்ளீன் பண்ண போகிறேன். நான் படுத்துலாம் தூங்க மாட்டேன், அந்த மாதிரி ஞாபகத்தில் இருக்காதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சேன். இந்த மாதிரி தான் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நினைக்கிறாங்களா, சொல்கிறாங்களான்னு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். என்னுடைய ஆதங்கத்தை தான் இப்போ நான் தீர்த்துக்கிறேன். இதோட அவங்க லேடிஸ் பக்கத்தில் க்ளீன் பண்ணுறதையும் அடுத்த வீடியோவாக போடுறேன். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பாத்திரம் இருக்குது, இவ்வளோத்தையும் தேய்ச்சி கழுவணும். அதுக்கப்புறம் நேற்று சாயந்தரம் காஞ்ச துணி எடுத்து போட்டாங்க, நான் தான் முடியலன்னு படுத்துட்டேன். சாரி தவிர மீதியெல்லாம் மடிக்கலை, இவ்வளோ மடிக்கணும். இவ்வளோ வேலையை வச்சுக்கிட்டு நம்ம படுத்து தூங்குவோமா, நிம்மதியாக தூக்கம் வருமா லேடிஸ்க்கு, வேலை இருக்குன்னு நினச்சிட்டு ஏஞ்சி செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இப்படி தான் பேசுவாங்களான்னு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.